அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கடந்த 9 வருஷத்தில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு, அதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது, பல டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்குங்கிறாங்க. அதை வரக்கூடிய காலங்களாக தோண்டி எடுத்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இடம், அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். எனக்கு அந்த பகுதியில் போகிறப்பெல்லாம் பார்க்குறப்ப நான் அந்த பகுதியை பார்த்துருக்கேன். 96 97 காலகட்டங்கள் அந்த பிரிட்ஜெலாம் இருக்காது. அதாவது மழை காலங்களில் அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். பிரிட்ஜ்னா சின்ன பிரிட்ஜாக இருக்கும், தரைப்பாலமாக இருக்கும். நீங்கள் வேளச்சேரி போயிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். வேளச்சேரி சென்னை சில்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அதை தாண்டினோடனே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 சைடில் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக விளைஞ்சு கிடக்கும். ஒரு தரைப்பாலம் இருக்கும். நல்ல மழை பெஞ்சதுன்னா அந்த தரைப்பாலத்துக்கு மேலே தண்ணி வரும். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் மிக அழகான ஒரு இடமா இருக்கும். அது அப்படியே சுருங்கி கடந்த 20 வருஷத்துல ஒரு சதுப்பு நில காடு, பாதுகாக்கப்பட வேண்டிய ஃபாரஸ்ட் அது இன்னைக்கு பூரா கட்டடங்களா மாறி போச்சு. அங்க இருக்கக்கூடிய தண்ணிகளுமே சாக்கடையா போச்சு 20 வருஷத்துல, கடந்த 20 வருஷத்துல. இப்ப உச்சபட்சமாக அந்த சதுப்பு நிலை இடத்துல ஏரிக்குள்ளேயே ஒரு பெங்களூர் கட்டுமான நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாயில் அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க.